அனைவருக்கும் வணக்கம். குறிவைத்தால் தவறமாட்டேன், தவறுமானால் குறி வைக்க மாட்டேன். மர்மயோகி படத்தில் புரட்சி தலைவர் பேசுகிற பஞ்சு டைலாக் இது. அப்போ புரட்சி தலைவரால் ஆரம்பித்த இந்த பஞ்சு டைலாக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, பாஷா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசுவார், நான் ஒரு தடவை சொன்னால் 100 முறை சொன்ன மாதிரி அப்படிம்பாரு. அதே போல் படையப்பா படத்தில் சூப்பர் ஸ்டார் பேசுவார், அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படிம்பாரு. அதன் பிறகு தளபதி விஜய் பேசுவார், ஒரு வாட்டி நான் முடிவெடுத்தா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படிம்பாரு. ஆக இப்படி பஞ்சு டைலாக்கு பேசி 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 ரசிகர்களை கவர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க நமது சூப்பர் ஸ்டாருங்க. இப்படி பல படத்தில் பல பஞ்சு டைலாக் பேசின சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சமீபத்தில் ஒரு விழாவில், அதாவது தான் நடிக்கக்கூடிய படத்தினுடைய ஒரு தொடக்க விழாவில் பேசுகிறாரு. அப்போ பேசின அவருடைய அந்த வார்த்தைகள் சும்மா இதுவரைக்கும் பேசின சினிமாவிலும் சரி, சினிமாவினுடைய சம்மந்தப்பட்ட அந்த கேசட் விழாவில் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, அத்தனை பேச்சுக்கள்லையுமே இவருடைய இந்த பேச்சு தலை சிறந்தா இருக்கிற அளவுக்கு போற்றப்படுற அளவுக்கு இருக்குது. இப்போ பேசின இவருடைய பேச்சு அப்படி என்ன பேசிட்டாரு அப்படின்னு கேட்குறீங்களா? 2 லைன் தான் பேசுகிறாருங்க. அதுலேருந்து நான் 2 கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன். ஒன்று, அவர் பேசினார் பார்த்தீங்களா, நான் பேசுறது அப்படிங்கிறத பற்றி எனது பார்வையில் அதை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத ஒன்று. இன்னொன்று, அதே பேச்சில் அவருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் உள்ள இணைப்பை, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவருடைய ரசிகர்களுக்கு உள்ள பிணைப்பை ரசிகர்கள் இவர்கிட்ட உள்ள எதிர்பார்ப்பை, இப்படி நான் என்னுடைய பார்வைக்கு நான் நினைக்கிறத இதுல சுட்டி காமிக்க விரும்புறேன். அப்படி நான் இதில் பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ நீங்க முழுமையா பாருங்க. அப்படி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி தான் இது வரைக்கும் நாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். எப்படிங்க? எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. ஆனால் இப்போ இந்த வீடியோ பதிவிலிருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர் டிவி என்பதற்கு பதிலாக எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் மீடியா அப்படின்னு ஒரு பெயர் மாற்றம் செய்கிறோம். இதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆதரவு தந்தீங்களோ அதே ஆதரவை மீண்டும் தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இந்த எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் மீடியாவில் எப்பயும் போல புரட்சி தலைவர் பற்றிய செய்திகள் இருக்கும், அரசியல் இருக்கும், புது புது படங்களை பற்றிய சினிமா படங்களை பற்றிய செய்திகள் மற்றும் அன்றாட நிகழ்வுகள், லைவ் ப்ரோக்ராம், இப்படி எல்லாமே தினந்தோறும் உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் மீடியா. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? வாங்க. சமீபத்தில் ராஜ்கமல் இன்டர்நேஷனல் சார்பாக கமல்ஹாசன் அவர்கள் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் தர்மன் படத்தினுடைய தொடக்க விழா நடந்தது. அந்த விழாவில் இந்த படத்துக்கு 4 டைரக்டருங்க இது வரைக்கும் டைரக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அது ஒவ்வொன்றும் அப்படி தட்டி கழிஞ்சிருச்சு. முதலாவதாக KS ரவிக்குமார், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தர் சி, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவி சக்கரவர்த்தி, இப்போ 4வதாக அஸ்வல் மாரிமுத்து வந்திருக்காரு. ஆக இந்த படத்தை நல்லா பண்ணணுங்கிறது அவருக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் எல்லாம் அவர் தலையை நம்ம சுமத்த மாட்டோம், எல்லாம் டீம் ஒர்க்காக சேர்ந்து இந்த படத்தை நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறதால நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு மிக முக்கியமானது நம்ம இன்ட்ரோட சொன்ன பார்த்தீங்களா, அந்த பஞ்சு டைலாக்கு, அந்த இம்பார்ட்டன்ட் டைலாக்கு, இந்த டைலாக்கை இப்போ நம்ம பேசுறது இல்லை, இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல அவரோட பேசுனது என்ன, அதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், ரசிகர்கள் எப்போ அதை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு, அதை பார்க்கலாம் வாங்க. பொதுவாகவே ஆரம்ப காலகட்டத்தில் தமிழ் திரையுலகம் தோன்றும் போது ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார்களாக விளங்கினவங்க MK தியாகராஜ் பக்கத்தில் PU சுன்னப்பா, இவங்க படங்கள்லாம் பார்க்கும்போது வசனம் கம்மியாக இருக்கும், ஆனால் பாட்டு சும்மா 30 பாட்டு 40 பாட்டுன்னு இருக்கும். இப்படி அப்பட ஒரு காலகட்டம். அதன் பிறகு மக்கள் திலகம், நடிகர் திலகம் வந்தாங்க. இவங்க வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, தனக்குன்னு ஒவ்வொரு பாணி உருவாக்கிட்டாங்க. மக்கள் திலகத்துக்கு ஒரு பாணி, நடிகர் திலகத்துக்கு ஒரு பாணி அப்படின்னு உருவாக்கிட்டாங்க.
மக்கள் திலகம் என்ன தெரியுங்களா பண்ணாரு, ஒரு படத்துக்கு, ஒரு படம்னா 5 பாட்டு, 4 ஃபைட்டு, நகைச்சுவை, இந்த மாதிரி மசாலாக்கள் கலந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமா இருக்கணும். அதே சமயத்துல மக்களுக்கு ஒரு நீதி போதனைகளை சொல்லக்கூடிய, நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய படங்களா தரணுன்ட்டு ஆக்ஷன் படங்களை, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்ஷன் படங்களுக்கு வித்துட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினாரு. அதே அந்த பக்கம் நடிகர் திலகம் பார்த்தோம்னா அவரு குடும்ப கதையை பத்தி அற்புதமா தத்துவமா காமிப்பாரு. ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம், அண்ணன் தம்பிய பாசம், ஒரு நம்ம குடும்பத்துல ஒரு கூட்டு குடும்பம் எப்படி இருக்கணும், இந்த மாதிரியான அந்த படத்துங்களை பார்த்து நம்ம கண்களை குளமாகிற அளவுக்கு அவ்வளோ அழுதிடுவோம். அப்படியாப்பட்ட தனது நடிப்பால நடிகர் திலகம் அப்படிங்கிற மாதிரி அவரு பேர் எடுத்தாரு. ஆக ஆக்ஷன் ஹீரோவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்கள் திலகமானாரு, இவர் நடிகர் திலகமானாரு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணாரு, புரட்சி தலைவர் அப்படியே படிப்படியாக வளர்ந்து நல்ல உச்சத்துக்கு போனாரு. உச்சத்துக்கு போய் தமிழ் திரையுலகில் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் நிறைய வெள்ளி விழா படங்கள், வெற்றி விழா படங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்படி தமிழகத்தினுடைய தமிழ் திரையுலகினுடைய முன்னணி கதாநாயகனாக இருந்தபோதே அரசியலில் நுழைஞ்சி அரசியல் கட்சி ஆரம்பித்து முதல்வரும் ஆகிட்டார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் அதே நடிகர் திலகத்தை பார்த்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க சினிமா தான், சினிமா உலகன்னு வாழ்ந்தார். தன்னை ஃபர்ஸ்ட்டில் காங்கிரஸில் ஈடுபடுத்திக்கிட்டார். அதுக்கு பிறகு ஜனதாவில் தலைவராக இருந்தார். அப்புறம் இவரே ஒரு தனி கட்சி ஆரம்பித்தார். ஆனால் இவரால் அரசியலில் பரிணமிக்க முடியல, அரசியலில் இவரால் அந்த உச்சத்தை அடைய முடியல. இது இவங்களுடைய வரலாறு. அதுக்கு அடுத்த தலைமுறை வராங்க, யாருங்க, எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிற மாதிரி ரஜினி கமல், இப்படி இவங்க வர்றாங்க. ரஜினிகாந்த் என்ன பண்றாரு, புரட்சி தலைவர் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா வர்றாரு. ஃபைட்டு, டான்ஸ், பாட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ உருவெடுக்கிறாரு. கமலஹாசன் என்ன பண்றாரு, அடுத்த சிவாஜி தான் அப்படிங்கிற மாதிரியான அழுதுகிட்டே சிரிப்பாரு, சிரிச்சுக்கிட்டே அழுவாரு. தன்னோட நடிப்புகளை அதாவது அவருக்கு நிகர் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி கமலஹாசனுடைய நடிப்பினுடைய ஒரு தந்தை மாதிரி விளங்கினாரு. விதவிதமான கெட்டப் போடுவார், விதவிதமான ஆக்ஷன் பண்ணுவார். இந்திய திரையுலகே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கமலஹாசன் பண்ணார். இருந்த போதிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்குமே மக்கள் மத்தியிலும் சரி, ரசிகர் மத்தியிலும் சரி, நல்ல ஒரு செல்வாக்கு, புகழ் ஏனியோட உச்சத்தில் இருந்தார். அந்த டைம்ல இவர் சொன்ன மக்கள் கேட்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அரசியல் தலைவர்கள் உணர ஆரம்பிச்சாங்க. ஒரு தலைவர் என்ன பண்றாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பயன்படுத்துறாரு. அவர் மூலிமா அவருடைய கட்சியை டெவலப் பண்றாரு. அந்த கட்சியை ஜெயிக்குது. அதன் மூலிமா அந்த தலைவர் இன்னும் மேலும் பிரபலம் அடைகிறாரு. அப்படி ஒரு கட்சி. அதுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய அந்த தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் வாய்ஸ் கொடுத்தா தமிழக மக்கள் ஏற்றுக்குவாங்க, ஓட்டு போடுவாங்க, நம்ம ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு இவரோட ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்து அந்த கட்சி ஜெயிச்ச வரலாறு உண்டு. இது சூப்பர் ஸ்டாரை பற்றின ஒரு விஷயம். இங்கே கமலஹாசன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு முழுக்க 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 சினிமா 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 சினிமாவோட ஏட்டு ஜெட்டு அவர் கரைச்சி குடித்தவர், அரசியல் பக்கமே நாடாதவர். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கட்டத்தில் இவராவது அப்போ அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார் சூப்பர் ஸ்டாரு. இவர் அப்படியேப்பட்ட ஒரு நிகழ்வே இவர்கிட்ட கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு சிவாஜிக்கு அடுத்த லெவலில் இவரை பார்க்குற மாதிரி தன்னை காமிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி இவர் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா சிவாஜியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவார். இத்தனைக்கும் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனந்த ஜோதி படத்தில் நடித்தவர், அவருடைய அடிக்கடி சந்திச்சவர், ஒரு உடம்பை எப்படி ஃபிட்னஸாக வச்சுக்கணும், அவருடைய அறிவுரைகள்லாம் சொல்லி அவர் கூட அதிக அளவோட புரட்சி தலைவர் பழகினவர் கமலஹாசன். இருந்தாலும் புரட்சி தலைவர் பற்றி எதுவும் பேச மாட்டாரு, நடிகர் திலகத்தை பற்றி பேசுவார். இன்னும் சொல்ல போனால் நாகேஷை பற்றி கூட அவர் பேசுவார். ஆனால் புரட்சி தலைவர் பற்றி பேச மாட்டாரு. அதாவது யார் ஒருத்தர் ரோல் மாடலை ஏத்துக்கிட்டு வர்றாங்களோ அவங்க மாதிரி தானே இவங்களுக்கு அமையும். அவரை ரோல் மாடலா நடிகர் திலகத்தை கமலஹாசன் ஏத்துக்கிட்டாரு. அதனால அவரை போலவே இவராலையும் அரசியல்ல நல்ல ஒரு பரிணாமமான வளர்ச்சியை இவரால் அடைய முடியல. யாரால, கமல்ஹாசனால அடைய முடியல. அவர் எப்படி இதானாரோ அதே மாதிரி தான் இவரும். இவங்களுடைய வரலாறு இப்படி. அடுத்து பாருங்க, எம்ஜிஆர், ரஜினி, இந்த பக்கம் சிவாஜி, கமல். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆக்ஷன் ஹீரோ வரிசையில மூணாவதா வர்றாரு யாருங்க, எம்ஜிஆர், ரஜினி, விஜய். இந்த பக்கம் சிவாஜி,
கமல்ஹாசன், அஜித் வர்றாரு. 2 பேருமே ஒரே டைம்ல வர்றாங்க, படத்துல சேர்ந்து நடிக்கிறாங்க. 2 பேருமே காதல் படத்துல நடிச்சு இளைஞர்களை கவர விதமா 2 பேரும் ஈக்குவலாவே இருக்கிறாங்க ரசிகர் மத்தியில. அந்த அளவுக்கு விஜய் அண்ட் அஜித் அவ்வளவு ஒரு பாப்புலரான ஹீரோக்களா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அஜித் என்ன பண்றாரு, ஆக்ஷன் படத்துல நடிச்சாலும் குடும்ப பாங்கான சென்டிமெண்ட் படங்கள்ல நடிச்சு தன்னை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டே வர்றாரு. ஆனா விஜய் என்ன பண்றாரு, முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஹீரோவோ தன்னை காமிச்சுக்கிறாரு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, சொன்ன பாத்தீங்களா, யாரு ஒருத்தர் ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடி வர்றாங்களோ அதே அவங்களுக்கு அதனுடைய பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். நம்ம விஜய் என்ன செய்யறாருங்க, இவரு ஆக்ஷன் ஹீரோவா, அதாவது எம்ஜிஆர், ரஜினி, விஜய் இப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது விஜய் அவருடைய மைண்ட் செட் பாருங்க, ஒரு வெற்றியாளரை தனக்கு ரோல் மாடலா எடுத்துக்கிறாரு. யாருங்க, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அவருடைய படத்துல பார்த்தீங்கன்னா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நடித்த காட்சிகளை வைப்பாரு, பாடல்களை வைப்பாரு, அவரு மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாரு. அதே போல சினிமா சம்பந்தப்பட்ட விழாக்கள்ல பாத்தீங்கன்னா புரட்சித்தலைவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, அவருடைய புகழை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆக இப்ப என்ன ஆகுது, அவருடைய அந்த புரட்சி தலைவரை பத்தி ஒரு பேச 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 அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மக்கள் முன்னாடி நிலைநிறுத்தும் போது மக்கள் மனசுல இவரும் இடம் பிடிச்சிடுறாரு. இப்ப என்ன பண்றாரு, மக்கள் என்ன செய்யறாங்க, அவரை முதலமைச்சர் சீட்ல அமர வச்சிடுறாங்க, திரு மாண்புமிகு தளபதி விஜய் அவர்களை. ஓகே, இவங்களுடைய வரலாறு இது. இப்ப நம்ம இன்ட்ரோல சொன்ன பாத்தீங்களா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசுறதுடைய ஒரு பகுதியை பார்த்தோம், இன்னொரு பகுதி இப்ப பார்க்க போறோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய, தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் ஏன் ஜப்பான்லயும் ஒரு கொடிகட்டி பறக்கக்கூடியவரா விளங்குவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆக அவர் பேசின எல்லாருமே உற்று நோக்குவாங்க, அவர் என்ன பேசுறாரு, ஏது பேசுவாங்கன்ட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்றாரு பாருங்க, நான் பேசினா ஒன்று எனக்கு ப்ராப்ளம், இல்லைன்னா மற்றவங்களுக்கு ப்ராப்ளம், ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க, கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. பேசலன்னு வச்சிங்களேன், இவர் என்ன வாயில குழுக்கட்டையா வச்சிருக்காரு அப்படின்னு கலாட்டா பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பேசிட்டா இப்போ பேச வந்துட்டாரு அப்படிம்பாங்க. ஆக ஏதாவது ஒன்று மற்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு என்னுடைய ஒரு விளக்கம் பாருங்க, ஒரு 2 கருத்து. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க, அவங்களுக்காக ஒரு இரங்கல் கூட்டம் வருது. அதில் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது அவருடைய சொல்லினுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் எப்படின்னா, புரட்சி தலைவரோட புரட்சி தலைவர் மேடம் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுக்கு தான் ஒரு பதில் நான் சொல்றேன். சார், புரட்சி தலைவர்ங்கிறவர் சாதாரணமானவர் கிடையாது. அவர் சந்தித்த 3 சட்டமன்ற தேர்தலையும் அவர் தான் முதலமைச்சர், அவரை தோற்கடிக்க யாராலும் முடியாது. அது மட்டுமல்லாமல் அவர் எம்எல்ஏ நின்னாரு பாத்தீங்களா, அவர் நின்ன ஒவ்வொரு தொகுதியிலுமே இவர் தான் ஜெயிச்சாரு. அதாவது வெற்றிக்கு சொந்தக்காரர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால அவரை மற்றவங்களோட கம்பேர் பண்றது கூடாது. ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப தற்சமயத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை பாராட்டும் பொழுது ஒரு விஷயத்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றாரு, எம்ஜிஆரை விட இவர் பெஸ்டா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. என்ன சார் நீங்க சொல்றீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு தான் ஒரு சின்ன ஒரு விளக்கம். அதாவது புரட்சி தலைவர் 1972 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 1977 முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறாரு. 200 இடங்கள்ல போட்டியிடுறாரு, 126 இடங்கள்ல ஜெயிக்கிறாரு. தெரியுதுங்களா? இங்க விஜய் அவர்கள் 2026 233 தொகுதிகளில் போட்டியிடுறாங்க. ஆனா 108 இடத்துல தான் ஜெயிக்கிறாங்க. இந்த வித்தியாசத்தை நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா, தலைவர் அந்த தேர்தல 30.37% ஓட்டு வாங்குறாரு. எப்பங்க? 1977 நடந்த தேர்தலில். இவரு 2026 நடந்த சட்டமன்ற தேர்தலில் 37.92% ஓட்டு வாங்குறாரு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேங்க. 1977 புரட்சி தலைவர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது அன்றைய தமிழக மக்கள் தொகை 4.5 கோடி. இன்னைக்கு 2026 தமிழக மக்கள் தொகை 8 கோடி. ஆக அதையும் இதையும் கம்பேர் பண்றது சரி வராது. இது எப்படி பாத்தீங்கன்னா, அப்பெல்லாம் நாங்க படிக்கும்போது 10th 35 மார்க் வாங்கினா பாஸ், 100க்கு 35 மார்க் வாங்கினா பாஸ். அதே பிளஸ் 2ல 200க்கு 70 மார்க் வாங்கினா பாஸ். இப்ப அந்த 35 மார்க் வாங்கினங்கிட்ட நான் 70 மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குதோ
அது மாதிரி இருக்குதுங்க நீங்க சொல்றது. அடுத்து பாத்தீங்கன்னா அதே 1980 கடந்த சட்டமன்ற தொகுதியில புரட்சி தலைவர் 38.91% ஓட்டு வாங்குறாரு. ஆக இததான் நம்ம பேசும் பொழுது அந்த வரலாறுகளை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் பொதுவா சொல்றேன், அவருக்காக இல்ல, இதை நான் பொதுவா சொல்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்பு விஜய் அவர்கள் என்னதுகளை சொல்லியிருக்காரு, எம்ஜிஆரோட என்னை கம்பேர் பண்ணாதீங்க, அவரு தான் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவரை எவ்வளவு ஒரு உயர்வா சொல்லியிருக்காரு பாருங்க. ரைட்டுங்களா? ரைட். அடுத்து சூப்பர் ஸ்டார் அவர்கள் இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றாரு, இதுதான் மெயின் சப்ஜெக்ட். நம்மளை யாருக்கு பிடிக்கலையோ அவங்களுக்கு நம்ம எதை சொன்னாலும் பிடிக்காது, எதை பண்ணாலும் பிடிக்காது அப்படின்ட்டு இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு பாருங்க. நம்மளை யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு நம்ம எதை செஞ்சாலும் பிடிக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தான் சொல்றாரு பார்த்தீங்களா. அந்த இடத்துல நான் இப்போ நான் என் மனசுல பட்டதை சொல்றேன். அதை எப்படி நான் பார்க்குறேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் சினிமான்னு தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு, மக்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு, நமக்கு ஒரு உற்சாகம் தந்துகிட்டு இருக்காரு. அதில் நான் ஏத்துக்கிறேன். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் என்ன தெரியல நினைக்கிறாங்க, தனது தலைவன் சினிமாவுல இவ்வளவு நாளா புகழ் பெற்றுட்டு இருக்காரு, ஆனா இவரு அரசியலுக்கு வரணும், அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், இவரும் ஒரு முதலமைச்சர் ஆகணும், இவரும் மக்களுக்கு நல்லது பண்ணணும், ரசிகர்களா இருக்கக்கூடிய நம்மளும் தொண்டர்களா மாறணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்க ரசிகர்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. எப்ப இந்த உழைப்பாளி படத்துல இருந்து முத்து படத்துல இருந்து அது ஒரு பேசும் பொருளாவே இருந்தது. ரஜினிகாந்துக்கு அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, அரசியலுக்கு வருவாரா மாட்டுவாரா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர் அரசியலுக்கு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணார், ஒரு ஆன்மீக அரசியல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். என்ன காரணமோ அதுவும் முடியாமலே போயிடுச்சு. ஆக இதை தான் நம்ம சொல்கிறோம், நம்ம பிடிக்கிறவங்களுக்கு நம்ம எது செஞ்சாலும் பிடிக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் என்ன நம்ம சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா, அது அல்ல. ஆனால் அவங்க நினைப்பு நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நினைப்பு. இதை தான் நான் சுட்டி காமிக்கிறேன். இப்போ ஒன்றும் கட்டி போடல சார், படைப்பா படத்தில் ரம்யா கிருஷ்ணன் பேசுவாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி, வயசானாலும் உங்களுடைய அழகு ஸ்டைலும் இன்னும் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தாங்க இன்னைக்கு வரைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிகர் பட்டாளமும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கும் சரி இன்னும் குறையவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.